பாஜகவினுடைய மாநிலங்களா இருக்கலாம், டபுள் இன்ஜின் சர்க்கார்னு அவங்க ஸ்டேட்லயும் யூனியன்லயும் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸா இருக்கலாம். அது எந்த ஸ்டேட்டும் அச்சீவ் பண்ண முடியாததை தமிழ்நாடு அச்சீவ் பண்ணியிருக்கு. இது நம்பர் 2. நம்பர் 3, இந்தியாவோட ஆவரேஜ் 7%, தமிழ்நாட்டுடைய ஆவரேஜ் 11%. 4% கூடுதலான growth இந்தியன் ஆவரேஜை விட தமிழ்நாடு அச்சீவ் பண்ணியிருக்கு. இது நம்பர் 3. நம்பர் 4 முக்கியமானது, இவங்கெல்லாம் சொல்றாங்களா அந்த காலத்திலிருந்து 60களிலிருந்து 49லிருந்து தொன்று தொட்டு கடல் கடந்து போய் வணிகம் செய்த காலத்திலிருந்து 2021ஆம் ஆண்டு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி திமுக கையில அதிமுக ஆட்சியை விட்டுட்டு போகும்போது 0.07%. அப்ப கொரோனா என்ன சொல்லுவாங்க? கோவிட் இருந்தது. கோவிடுக்கு முன்னாடி 99ல வச்சிருந்தீங்களா? கோவிடுக்கு முன்னாடி 2020ல கோவிட் இல்லல்ல? 2020 பொருளாதார ஆண்டு முடிஞ்ச பிறகு தானே கோவிட் வந்துச்சு உங்களுக்கு தமிழ்நாட்டுல, இந்தியால 19 வந்துருச்சு. அதாவதுங்க தமிழ்நாட்டுல ஒரு இம்பாக்ட் எப்ப, லாக்டவுன் எப்ப ஃப்ரீஸ் பண்ணீங்க எல்லாத்தையும், பொருளாதாரனால இம்பாக்ட் ஆக ஆரம்பிச்சது எப்ப? 20களுக்கு பிறகுதான். அப்ப 2020ஆம் ஆண்டு நீங்க 9% 10% growth வச்சிருந்தீங்க, 3.25% வச்சிருந்தீங்க. 2011இல் முத்தமிழறிஞர் கலைஞர் கவர்மெண்ட் முடியும் பொழுது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி 13.6%. அதிமுக விட்டுட்டு போகும்போது 0.07, அது கோவிட்னு வச்சுக்கிட்டீங்கனால கூட 3.25, அவ்வளவு அதல பாதாளத்தில் கொண்டு வந்து விட்டு போனாங்க. மீண்டும் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சியில் 11.19% போன ஆண்டு, இந்த ஆண்டு 10.83. இந்த 10.83 ரிவைஸ்ட்ல அதிகமாகும் அப்படின்னு நாங்கள் கருதுறோம். ஏன்னா போன ஆண்டு இனிஷியல் எஸ்டிமேட்ஸ், இதே சர்வே அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய சர்வே படி இனிஷியல் எஸ்டிமேட் 9.69 தான் கொடுத்தாங்க. அது ரிவைஸ் பண்ணும் பொழுது தான் 11.19 மாறுனுச்சு. இப்போவும் இந்த 10.38 இனிஷியல், இது 13% கூட போகும் ரிவைஸ்ட்ல. ஏன்னா போன வருஷம் அப்படிதான் ஆனிச்சு. ஃபோர்காஸ்ட் மிஞ்சிய வளர்ச்சி இருக்கு அப்படின்றது தான் அடிப்படை. சோ இந்த 4 அடிப்படையில திமுக அரசு, திராவிட மாடல் அரசு சாதித்து காட்டிய வளர்ச்சி இந்த வளர்ச்சி.